பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான ஜீவனுள்ள வார்த்தை என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக புறப்பட்டு போன அந்த பிழையாமை கர்த்தர் அவன் சபிக்கலாம், நமக்கு காசு கிடைக்குன்னு போனான். ஆனால் அவன் வாயை திறப்பி ஆண்டவர் சொல்றாரு, இதோ ஆசீர்வதிக்க கட்டளையிட்டேன். தேவன் ஆசீர்வதிக்கிறவர், நம் வாழ்க்கையை உயர்த்துகிறவர். எந்த சாபத்தை கூறலாம் என்று சொல்லி அவன் போனானோ அவன் வாயை திருப்பி நான் ஆசீர்வதிக்கிறதுக்கு கட்டளை பெற்றேன். உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை ஒருவராலும் தடுக்க முடியாது. தேவன் வைத்திருக்கிற நன்மையை ஒருவராலும் கெடுக்க முடியாது. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, பரலோகத்தின் தேவனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேலே அப்பா ஆண்டவரே மனிதர்கள் கூறின அந்த சாப வார்த்தைகள் ஒன்றும் எங்களை பலிக்காதபடிக்கு அவையெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இறைச்சி பண்ணுகிறோம். ஆண்டவரே, ஒன்றும் அவை செயல்படாத போதும் எங்களுக்கு ஆசீர்வாதம் மட்டுமே வருவதாக, உம்மிடத்திலிருந்து நன்மை மட்டுமே வருவதாக. அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.